friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்துட்டு KFC ஸ்டைல்ல ஒரு பாப்கார்ன் சிக்கன். இந்த பாப்கார்ன் சிக்கன் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன கியூப்ஸா நான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இதுல ஒரு 6 பல் பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். இந்த பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். நான் ரொம்ப பேஸ்டா பண்ணல, கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிளேக்ஸா இருக்கிற மாதிரி இடிச்சிருக்கேன். நீங்க பேஸ்டா வேணாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திக்கோங்க. வினிகர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுக்கலாம் அதுல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/2 hour வந்துட்டு இது மேரினேட் ஆகணும். இது மேரினேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது கூட முட்டையும் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 hour வச்சிடலாம். நீங்கள் அதிக நேரம் வைக்க முடிஞ்சதுன்னா அதிக நேரம் வைங்க. அப்போ இன்னும் நல்லா ஊறி இன்னும் நல்லா இருக்கும் சிக்கன். இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரமா மேரினேட் ஆயிருக்குது. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் வந்துட்டு ஒரு முட்டையை இந்த மாதிரி அடிச்சு பீட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துனா போதும். இதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு மைதா மாவு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்றேன். அதே அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ கார்ன்ஃபிளவர் போட்டா அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அதெல்லாம் நான் எப்போதும் அரிசி மாவு தான் ஆட் பண்ணுவேன். ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் சேர்த்திக்கலாம். அதுல எப்போதும் போல நம்ம இந்த மேல் கோட்டிங்கும் நம்ம ஃபிளேவர் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி ஃபிளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃபிளேக்ஸ் போடலாம். அது வந்துட்டு மேலே அந்த கோட்டிங்கில் வந்துட்டு நல்லா தெரியும். இந்த ஃபிளேக்ஸ் வந்து தெரியுவாங்க, அங்கே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துனீங்கன்னா போதும் எல்லாமே. இப்போ இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் அதில். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட ட்ரை ஃப்ளவரை. இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கனும் ரெடி, நம்மளோட ட்ரை ஃப்ளவரும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை 1 by 1 எடுத்து இதுல போட்டு நம்ம கோட் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா இந்த ஃப்ளவர்ல வந்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கனை. இதுல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளவரை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க தட்டிடுங்க. நிறைய ஃப்ளவர் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா நம்மளோட எண்ணெய் வந்துட்டு ரொம்ப வேஸ்டா போகும். இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு டபுள் கோட் கூட பண்ணலாம். திருப்பி இன்னொரு வாட்டி எக்ல டிப் பண்ணி ஒன்ஸ் மோர் கூட நீங்க கோட் பண்ணலாம். அப்படியும் செய்யலாம். உங்களுக்கு அந்த மேல கோட்டிங் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ நம்மளுடைய எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்க கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் கூட ரெஸ்ட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா அந்த கோட்டிங் வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சோம்னா அதிகமா பிரிஞ்சு போகாம இருக்கும் உங்களுக்கு அந்த மேல இருக்கிற கோட்டிங். நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட சிக்கனையும் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்தேன். இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிருக்கும் நம்மளோட சிக்கன் மேலே இருக்கிற கோட்டிங். இப்போ நம்ம சிக்கனை 1 by 1 நம்ம இந்த எண்ணெயில் வந்துட்டு போட்டுடலாம். ஆயில் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணலாம். இதை டர்ன் பண்ணி விடலாம். நம்ம ஒரு சைடு ஃப்ரை ஆகிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் பாப்கார்ன்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் வந்துட்டு சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நம்ம சின்ன பீஸஸாக தான் போட்டிருக்கோம். அதனால
இதை நல்லா எண்ணெயை இருந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இது மாதிரியே நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ் அப்புறம் மயனைஸோட பரிமாறலாம். இந்த சிக்கன் பாப்கார்னை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.